நீங்கள் ஒரு இடத்தில் நன்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருவர் வந்து இந்த இடத்தை விட்டு நான் சொல்லும் இடத்துக்கு போ, உனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் தருகிறேன் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது யாரிடமும் கேட்க முடியாத ஒரு காலம். செய்தித்தாள்கள், தொலைபேசி, அலைபேசி போன்ற எதுவும் இல்லாத காலம். ஒவ்வொரு ஊரிலும் சிலர் மட்டுமே வாழ்ந்திருக்கலாம். அப்படி ஒருவர் அழைக்கப்பட்டு அவர் விசுவாசத்தோடு சென்று ஒரு மாபெரும் ஜாதியை உருவாக்கியதை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதியாகமம் முதல் 11 அதிகாரங்களை விட 12ஆம் அதிகாரம் மிக வித்தியாசமான ஒன்றாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஆதியாகமம் 1 முதல் 11ஆம் அதிகாரம் வரை ஒரு பிரிவாகவும் 12ஆம் அதிகாரம் முதல் மற்றொரு பிரிவாகவும் ஆரம்பமாகிறது. இப்பொழுது முக்கியத்துவம் என்பது பிரம்மாண்டமான நிகழ்வுகளில் இருந்து தனி நபர்களை நோக்கி திரும்புகிறது. அவர்கள் அனைவரும் பெரியவர்களாக இல்லாவிட்டாலும் முக்கியமான ஆளுமைகளாக இருந்தார்கள். ஆதியாகமத்தில் இப்படிப்பட்ட 4 நபர்கள் இருக்கிறார்கள். முதல் 11 அதிகாரங்களிலே 4 முக்கியமான நிகழ்ச்சிகளை நாம் படித்தோம். முதலாவதாக சிருஷ்டிப்பு, இரண்டாவதாக தேவன் மனிதனை படைத்த சம்பவம், மூன்றாவதாக பெருவெள்ளம், நான்காவதாக பாபேல் கோபுரம். இந்த எல்லா நிகழ்வுகளிலேயும் மனுக்குலம் என்ற கூட்டத்தோடு தேவன் இடைப்படுவதை பார்க்கிறோம். ஆதாம் மற்றும் ஆபிரகாம் தவிர தேவன் யாருக்கும் தன்னை காண்பித்ததில்லை. தேவன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கவனித்து வந்தார். ஆனால் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு தீவிரமான மாற்றம் ஏற்படுகிறது. அது என்ன? இப்பொழுது 4 தனி நபர்கள் நம் முன்னே கொண்டு வரப்படுகிறார்கள். தேவன் இனி நிகழ்வுகளை கையாளப் போவதில்லை, மாறாக ஒரு மனிதனை கையாளப் போகிறார். அந்த மனிதனிடத்திலிருந்து அவர் ஒரு தேசத்தை உருவாக்குவார். முதல் பகுதியிலே விசுவாசத்தின் மனிதனான ஆபிரகாமை பற்றி 12ஆம் அதிகாரம் முதல் 23ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கிறோம். பின்னர் அவருடைய பிரியமான குமாரனாகிய ஈசாக்கை குறித்து ஆதியாகமம் 24 முதல் 26 வரைக்கும் வாசிக்கிறோம். அடுத்ததாக தெரிந்து கொள்ளப்பட்டவனும் சிட்சிக்கப்பட்ட குமாரனுமாகிய யாக்கோபை குறித்து ஆதியாகமம் 27 முதல் 36ஆம் அதிகாரம் வரை பார்க்கிறோம். அதற்கு பின் யோசேப்பின் துன்பத்தையும் மகிமையையும் ஆதியாகமம் 37 முதல் 50 வரை வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு இந்த 4 கோத்திர பிதாக்களும் மிக முக்கியமானவர்கள். ஆதியாகமத்தின் மீதி உள்ள பகுதியிலே இவர்களுடைய வரலாற்றை நாம் விரிவாக பார்ப்போம். தேவன் இனி ஒட்டுமொத்த மனித இனத்தையும் நேரடியாக கையாளப் போவதில்லை. ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்த பின் காயீனின் பெரிய பாவத்தையும் நாம் பார்க்கிறோம். அவனுடைய பெரிய பாவம் என்ன? அதுதான் பெருமை. அவன் தேவனுக்கு முன் கொண்டு வந்த காணிக்கை குறித்து அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் பெருமை கொண்டிருந்தான். அவனுடைய காணிக்கை நிராகரிக்கப்பட்டு விட்டது, அவனது சகோதரனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை கண்டு அவன் தன் சகோதரனை வெறுக்க ஆரம்பிக்கிறான். பின் அந்த வெறுப்பு அவனை கொலை செய்யும் வழி நடத்திவிட்டது. இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் பெருமை. சாத்தானுடைய பாவமும் பெருமைதான் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பெருமை என்பது மனதின் பாவம். இதற்கு பின் பெருவெள்ளம் வந்த காலத்திலே மாம்சத்தின் இச்சையே மக்கள் மத்தியில் இருந்த பெரிய பாவம். மனிதனுடைய செயல்கள் மட்டுமல்ல, அவனுடைய கற்பனைகளும் கூட மாம்சத்தை திருப்திப்படுத்துவதற்காகவே இருந்தன என்பதை நாம் பார்த்தோம். தேவன் சரியான நேரத்தில் பெருவெள்ளத்தை கொண்டு வந்து மனிதனை நியாயம் தீர்க்க வேண்டியது இருந்தது. ஏனென்றால் அப்பொழுது நோவா இந்த ஒரே ஒரு விசுவாசி மட்டுமே எஞ்சி இருந்தார். தேவன் இன்னும் ஒரு தலைமுறை வரை காத்திருந்தால் கூட அவர் ஒட்டுமொத்த மனித இனத்தையுமே இழந்திருப்பார். தேவன் நிச்சயமாக இந்த உலகத்திடம் மிகுந்த பொறுமையுடன் இருந்தார். அவர் மெத்துசலாவின் முழு ஆயுள் காலமான 969 ஆண்டுகள் வரை காத்திருந்தார். யார் வேண்டுமென்றாலும் தங்கள் மனதை மாற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்பு அளிக்க 969 ஆண்டுகள் என்பது போதுமான காலம் என்பதை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள். ஆனால் மக்கள் தேவனிடத்திலே திரும்புவதற்கு பதிலாக அவருக்கு எதிராக தங்கள் சொந்த விருப்பங்களை கொண்டவர்களாய் பகிரங்கமான கலகத்திலே ஈடுபட்டார்கள். பெருவெள்ளத்தை தொடர்ந்து நடந்த பாபேல் கோபுர நிகழ்வு தேவனை தேடுகிறவன் ஒருவரும் இல்லை என்பதை வெளிப்படுத்தியது. பாபேல் கோபுர சம்பவத்திற்கு பின் தேவன் ஒட்டுமொத்த மனித இனத்திலிருந்தும் விலகி ஒரு தனி மனிதனை நோக்கி திரும்புகிறார். அந்த ஒரு தனி மனிதனிடத்திலிருந்து அவர் ஒரு தேசத்தை உருவாக்கப் போகிறார். அந்த தேசத்திற்கு அவர் தனது வெளிப்பாடுகளை வழங்கப் போகிறார்.
மேலும் அந்த தேசத்திலிருந்து அவர் ஒரு இரட்சகனையும் இந்த உலகத்திற்கு வரவழைக்கப் போகிறார். வெளிப்படையாக பார்த்தால் தேவன் செய்யக்கூடிய ஒரே வழி இதுதான். அல்லது இதை செய்ய வேறு வழிகள் இருந்திருந்தாலும் இதுவே அவருக்கு மிகச்சிறந்த வழியாக இருந்திருக்கும். எது மிகச் சிறந்ததோ அதையே எப்பொழுதும் தேவன் செய்வார் என்று நாம் உறுதியாய் அவரை நம்பலாம். தேவன் ஆபிரகாமை தெரிந்தெடுத்த பொழுது அவர் ஒரு விசுவாசமுள்ள மனிதனையே தெரிந்தெடுத்தார். யாருடைய அளவுகோலால் அளந்து பார்த்தாலும் ஆபிரகாம் உண்மையிலேயே ஒரு மாபெரும் மனிதர். இந்த பூமியிலே வாழ்ந்த மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவர்களிலே அவரும் ஒருவர். இந்த காலத்திலும் கூட ஒரு மனிதரின் சிறப்பை நீங்கள் எப்படி அளவிட முடியும்? முதலில் அவர் புகழ் பெற்றவராக இருக்க வேண்டும். அந்த வகையில் ஆபிரகாம் நிச்சயமாக அதற்கு பொருத்தமானவர். அவர் அநேகமாக உலகின் மிகவும் புகழ்பெற்ற மனிதராக இருக்கலாம். வானொலி, தொலைக்காட்சி, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என்று பெருகியுள்ள இந்த காலத்திலும் கூட மற்ற யாரை விடவும் ஆபிரகாமை பற்றி தான் அதிகமான மக்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். உலகத்தின் 3 பெரும் சமயங்கள் ஆபிரகாமிடத்திலிருந்தே தொடங்கி இருக்கின்றன: யூத மதம், இஸ்லாம் மதம் மற்றும் கிறிஸ்தவம். இன்று ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் நம் நாட்டு தலைப்புச் செய்திகளிலே இடம்பெறுகிறவர்களை பற்றி தெரியாத, ஆனால் ஆபிரகாமை பற்றி தெரிந்த கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு மாபெரும் மனிதருக்கான அடையாளங்களிலே ஒன்று புகழ். அந்த வகையில் ஆபிரகாம் நிச்சயமாக ஒரு மாபெரும் மனிதர். இரண்டாவதாக, ஒரு மாபெரும் மனிதருக்கான மற்றொரு அடையாளம் அவர் உயர்ந்த குணநலன்களையும் தாராள மனப்பான்மையும் கொண்டவராய் இருக்க வேண்டும். ஆபிரகாமை விட தாராள மனப்பான்மை கொண்ட ஒருவரை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? அவர் செய்ததை செய்யக்கூடிய ஒரு மனிதர் இன்று உயிரோடு இருப்பாரா என்பது சந்தேகம்தான். அவரும் அவருடைய சகோதரன் மகனான லோத்துவும் பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி வந்தபொழுது லோத்துவிடம் அவனுக்கு தேவையான எந்த பகுதியை வேண்டுமானாலும் தெரிந்தெடுத்து கொள்ளும்படியாக ஆபிரகாம் கூறினார். மீதி இருப்பதை தான் எடுத்துக்கொள்வேன் என்று தான் சொன்னார். இன்றைய காலகட்டத்திலே ஒரு வியாபார ஒப்பந்தத்திலே ஏதேனும் ஒரு மனிதன் இப்படி செய்வான் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியுமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று சபைகளுக்குள்ளும் கூட விட்டு கொடுக்கும் மனப்பக்குவம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கடினமான இந்த வியாபார உலகத்திலே அப்படி யாராவது செய்வார்களா? ஆனால் ஆபிரகாம் ஒரு தாராள குணமுள்ள மனிதராய் இருந்தார். சோதோம் மற்றும் கொமோரா ராஜாவினிடத்திலே அவர் எவ்வளவு தாராளமாய் நடந்து கொண்டார் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? தேவன் ஒருவரை மட்டும் எதிர்நோக்கி இருந்ததால் அவர்களிடத்திலிருந்து ஒரு காலணிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாரை கூட கொள்ளை பொருளாக பெறமாட்டேன் என்று அவர் கூறினார். மூன்றாவதாக, ஒரு சிறந்த மனிதர் ஒரு முக்கியமான காலகட்டத்திலே வாழ வேண்டும். நெப்போலியன் கூறியது போல அவர் விதியின் மனிதராக இருக்க வேண்டும். அதாவது அந்த மனிதரும் சரியான நேரமும் வாழ்க்கையின் சந்திப்பிலே ஒன்றாக இணைய வேண்டும். இது நிச்சயமாக ஆபிரகாமின் விஷயத்திலே உண்மையாக இருந்தது. நாம் பார்த்த 3 காரியங்களை குறித்து உலகமும் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் 4வது நான் சொல்லப்போகும் ஒரு காரியத்தை உலகம் ஒத்துக்கொள்ளாது. ஒரு மாபெரும் மனிதனுக்கு இருக்க வேண்டிய 4வது அத்தியாவசியமான ஒரு தகுதி, அவர் ஒரு விசுவாசமுள்ள மனிதராக இருக்க வேண்டும். நீங்கள் கவனித்து பார்த்தால் எல்லா மாபெரும் மனிதர்களும் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாத பொழுதும் கூட ஏதோ ஒன்றின் மேலே நம்பிக்கை வைத்திருப்பார்கள். ஆபிரகாம் ஒரு விசுவாசமுள்ள மனிதன் என்று தேவன் கூறினார். வேதாகமத்திலே ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் மிக உன்னதமான ஒரு காரியம் என்னவென்றால் அவர் தேவனை நம்பினார் என்பதே. பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்கள். ரோமர் 4:3 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் இந்த அதிகாரங்களை நாம் படிக்கும் பொழுது இந்த மனிதனின் வாழ்க்கையிலே விசுவாசத்தை வளர்ப்பதற்காக தேவன் அவருக்கு 7 முறை காட்சி அளிப்பதை நாம் பார்க்கிறோம். இதன் பொருள் என்ன? அவர் ஒரு குறையற்ற மனிதன் என்பது அல்ல. உண்மையில் அவர் பலமுறை தோல்வி அடைந்தார். தேவன் அவருக்கு 4 சோதனைகளை கொடுத்தார். அந்த 4லும் அவர் முகங்குப்புற விழுந்து தோல்வியடைந்தார் என்று சொல்லலாம். ஆனால் சீமோன் பேதுருவை போலவே அவரும் எழுந்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு மீண்டும் பயணத்தை தொடங்கினார். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் இருதயத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் தொட்டிருந்தால் நீங்களும் ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் நிச்சயமாக எழுந்து மீண்டும் பயணத்தை தொடங்குவீர்கள் என்று உறுதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். நமக்கு முன்னால் உள்ள இந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஆபிரகாமின் வாழ்க்கையிலே இது நடப்பதை நாம் பார்க்க போகிறோம்.
தொடர்ந்து ஆபிரகாமை தேவன் அழைத்ததை குறித்தும் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை குறித்தும் நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலேயும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற 3 வாக்குறுதிகளை நாம் பார்க்கிறோம். இது வேத புத்தகத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த வாக்குறுதிகளை விவரமாக சொல்வது வேத புத்தகத்தின் மற்ற பகுதிகள். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்கே தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கும் வாக்குறுதி 3 அம்சங்களை கொண்டது. இதன் முதல் பகுதி தேசம் அல்லது நிலத்தை சார்ந்ததாகும். தேவன், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அதை உனக்கு தருவேன் என்று கூறுகிறார். வாக்குறுதியின் 2ஆம் பகுதி ஜனம் அல்லது நாடு ஆகும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்கிறார். மேலும் தேவன் ஆபிரகாமை பார்த்து, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்றும் வாக்குறுதி கொடுக்கிறார். மேலும் இந்த வாக்குறுதியின் 3ஆம் பகுதி அவரை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவதாகும். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆம், இதுதான் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த 3 மடங்கு வாக்குறுதி ஆகும். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. அது என்ன? ஆபிரகாமுக்கு அளித்த வாக்குறுதிகளை தேவன் நிறைவேற்றினாரா? தேவன் நிச்சயமாக ஆபிரகாமிடத்தில் இருந்து ஒரு பெரிய ஜனத்தை உருவாக்கினார். மேலும் இந்த பூமியிலே மற்ற எந்த ஜனத்தையும் விட மிக நீண்ட காலம் ஒரு தேசமாக நிலைத்திருக்கிற பெருமை அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த மக்கள் கூட்டத்திற்கு இணையாக வேறு யாரும் நிற்க முடியாது. 2வது வாக்குறுதியை பற்றி என்ன? ஆபிரகாம் மனித குலம் முழுமைக்கும் ஆசீர்வாதமாக இருந்தாரா? ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர் உலகம் முழுவதற்கும் இன்றும் ஆசீர்வாதமாக இருக்கிறார். மேலும் தேவனுடைய முழுமையான வார்த்தைகளும், அதாவது வேத புத்தகமும் ஆபிரகாம் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதிகளிலே முதல் ஒன்றை தவிர மற்ற அனைத்தையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். தேவன் ஆபிரகாமை அந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன் என்று கூறியிருந்தார். ஆனால் நம்முடைய காலத்திலே அங்கே என்ன நடக்கிறது? அவர்கள் அந்த தேசத்தை மிக கடினமாக பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். தேவன் அந்த ஜனத்திற்கு அந்த தேசத்தை கொடுக்கும் பொழுது இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருப்பது போல எப்பொழுதுமே தங்கள் பாதுகாவலை குறித்து அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த தேசம் முழுமையாக இன்னமும் தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த காரணத்தினாலே தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதியை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொல்லலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் அப்படி சொல்ல தேவையில்லை. வாக்குறுதியின் 2/3 பங்கு மிக துல்லியமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் இன்னமும் கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு தூரமாக சென்றதால் அவர்களை அந்த தேசத்தில் இருக்க விட மாட்டேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இன்று அவர்கள் அவரை விட்டு தூரமாயிருக்கிறார்கள். இதன் விளைவாகவே அவர்கள் அங்கே பெரும் போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நான் கூறும் பொழுது தேவன் தம்முடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். சொல்லப்போனால் தேவன் எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீண்டும் அந்த தேசத்திலே குடியேற வைக்கும் ஒரு நாள் வரும். அப்பொழுது அவர்கள் ஒரு சிறிய பகுதியை மட்டும் கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கிழக்கே யூப்ரட்டிஸ் நதி வரையிலேயும், வடக்கே இத்திய தேசம் இருந்த எல்லை வரையிலேயும், தெற்கே அரபிய பாலைவனத்தில் உள்ள ஒரு சிறிய நதியான எகிப்திய நதி வரையிலும் நிலம் இருக்கும். தேவன் அவர்களுக்கென்று கொடுத்த நிலத்தை அவர்கள் இதுவரை முழுமையாக ஆக்கிரமித்ததே இல்லை. அவர்கள் அதிகாரத்தின் உச்ச கட்டத்தில் இருந்த பொழுது கூட அவர்கள் 30,000 சதுர மைல் பரப்பளவை மட்டுமே கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருப்பது 3 லட்சம் சதுர மைல்களாகும். அவர்கள் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியதற்காது. ஆனால் தேவன் விதித்த நிபந்தனைகளின்படியும் அவர் குறித்த காலத்திலுமே அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ஐக்கிய நாடுகள் சபையிலோ அல்லது அமெரிக்காவோ அல்லது ரஷ்யாவோ அவர்களின் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. அனுதினமும் செய்தித்தாள்களிலேயும் யூடியூப் செய்திகளிலும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து வரும் காரியங்களை குறித்து நாம் கவலைப்படாமல் அமர்ந்திருக்க முடியும். கடவுள்தான் அனைத்தையும் இயக்குகிறார்.
என்ற நிலைக்கு நாம் வரும்பொழுது மட்டுமே அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும். உலகத்திலே நடக்கிறவைகளை கண்டு கலங்காமலும் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். ஏனென்றால் தேவனே அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய வழியிலே தன்னுடைய நேரத்திலே செய்து முடிப்பார். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த 3 வாக்குறுதிகளின் அடிப்படையிலே ஆபிரகாம் என்ன செய்தார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நான் வாசிப்பது என்ன? கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். கல்தேயருடைய ஊர் என்ற தேசத்தில் ஆபிரகாம் வாழ்ந்தபோது தேவன் அவரை அழைத்தார் என்பதை தெளிவாக அறிகிறோம். மேலும் ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்தின் முன் நிறுத்தப்பட்ட பொழுது என்ன சொன்னான்? கவனியுங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 4ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். ஆபிரகாம் தன் வீடு, தன் தொழில் மற்றும் ஊர் நகரத்தின் உயர்ந்த நாகரிகத்தை விட்டு வெளியேறியதின் மூலமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் தான் எங்கே போகிறோம் என்று தெரியாமலேயே புறப்பட்டார். இருந்தாலும் அது முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் அல்ல. ஏனென்றால் அவர் தனது குடும்பத்தினர் சிலரை தன்னோடு கூட அழைத்து சென்றார் என்று வாசிக்கிறோம். அவர் தனது தந்தை தேராகை தன்னுடனே அழைத்து சென்றார். ஆனால் தேவன் அவரை அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். தேவன் அவரை ஏன் அந்த தேசத்திலிருந்தும் அவருடைய உறவினர்களிடத்திலிருந்தும் வெளியேற்ற விரும்பினார்? அதற்கான பதிலை யோசுவாவின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராக என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். கவனித்தீர்களா? அவர்கள் அந்நிய தேவர்களை சேவித்தார்கள். ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்தார். அக்காலத்தில் உலகம் மிகவும் சீர்கெட்ட நிலையிலே இருந்தது. தேவன் மனுக்குலத்தை காப்பாற்ற விரும்பியதால் இப்படித்தான் செயல்பட வேண்டியது இருந்தது. அவருக்கு இருந்த மற்றொரு வழி அவர்கள் அனைவரையும் அழித்துவிட்டு மீண்டும் புதிதாக தொடங்குவதுதான். அவர் அப்படி செய்யாததை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர் அப்படி செய்திருந்தால் நாம் இங்கே இப்பொழுது இருக்க மாட்டோம். ஏனென்றால் நாம் பாவியாகவே இந்த உலகத்திற்கு வந்தோம். உண்மையிலே எல்லா பாவிகளும் துடைத்தெறியப்பட்டிருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவன். அவர் பாவிகளை ரட்சிக்கிறவர். தொடர்ந்து வரும் வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் 17ஆம் அதிகாரம் வரை ஆபிராம் என்று தான் அழைக்கப்பட்டார். அதன் பின் தேவன் அவர் பெயரை ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாயிருந்தான். கவனித்தீர்களா? இப்பொழுது கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவர் புறப்பட்டு போகிறார். இப்பொழுது தேவனுடைய வழிநடத்துதல் என்பது அவரை பின்பற்றி கானான் தேசத்திற்குள்ளே செல்கிறார். இந்த வசனம் மற்றும் ஒரு செய்தியையும் நமக்கு சொல்கிறது. லோத்தும் ஆபிராமோட கூட போனான். சொல்லப்போனால் இப்பொழுதும் முழுமையான கீழ்ப்படிதல் இல்லை. ஏனென்றால் ஆபிராம் லோத்தை தன்னோட கூட்டிக் கொண்டு செல்கிறார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்மில் சிலரையும் ஆண்டவர் சில நேரங்களிலே குறிப்பிட்ட பணிகளுக்கு நாம் அவருடைய துணையோடு மட்டும் தனித்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் பல நேரங்களிலே நமக்கு உதவிக்கரங்களை உலகத்திலே தேடுகிறோம். ஆனால் பின்னால் அப்படிப்பட்டவர்களாலேயே நாம் பாடுகளையும் சந்திக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 12:5. ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள்.
இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது போல ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயை தன்னுடன் அழைத்து சென்றார். அது நிச்சயமாக சரியான ஒரு காரியம்தான். இப்பொழுது ஆபிராம் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் அவர்கள் சம்பாதித்திருந்த தங்கள் எல்லா சம்பத்தையும் ஆரானிலே தாங்கள் சம்பாதித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டு போகிறார்கள். சொல்லப்போனால் ஆபிராம் ஆரானில் செலவழித்த காலம் என்பது வெறும் நேரத்தை கடத்திய காலமாகவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்திய காலமாகவும் இருந்தது. ஆபிராம் கானான் தேசத்துக்குள் நுழையும் வரை குறைந்தபட்சம் தனது நெருங்கிய உறவினர்களிடத்திலிருந்து பிரிந்து லோத்தை மட்டும் தன்னுடன் அழைத்து வரும் வரை தேவன் மீண்டும் அவருக்கு தரிசனமாகவே இல்லை. இப்பொழுது அவர்கள் புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 12:6. ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கானானியர்கள் காமின் குமாரனாகிய கானானின் சந்ததியினர் என்பதற்கான பதிவு இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். ஆபிராம் கல்தேயருடைய ஊர் என்ற ஒரு பயங்கரமான இடத்தை விட்டுவிட்டு தானியமும் திராட்சரசமும் நிறைந்த பாலும் தேடும் ஓடுகிற எல்லாம் அழகாக இருந்த ஒரு தேசத்திற்குள்ளே வந்தார் என்று பலர் நினைக்கிறார்கள். இந்த தேசத்திற்கு வந்ததன் மூலம் ஆபிராம் தனது வாழ்க்கை நிலைமையை உண்மையிலேயே மேம்படுத்தி கொண்டார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வேத புத்தகம் அப்படி நமக்கு சொல்லவில்லை. தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாக அந்த காலத்திலே கல்தேயருடைய ஊர் மிக உயர்ந்த நாகரிகத்தை கொண்டிருந்தது என்பதை நாம் அறிய முடிகிறது. ஆபிராம் மற்றும் சாராயின் வீட்டிலே ஒரு குளியல் தொட்டி கூட இருந்திருக்கலாம். ஊர் என்கிற அந்த நகரம் ஒரு பெரிய மற்றும் செழிப்பான நகரமாக இருந்திருக்கிறது. ஆபிராம் அதையெல்லாம் விட்டு கானான் தேசத்திற்கு வந்தார். அந்த காலத்தில் கானானியன் அந்த தேசத்திலே இருந்தான். அவன் ஒரு காட்டு மிராண்டியாக மற்றும் அஞ்ஞானியாக இருந்தான். ஆபிரகாம் கானானுக்கு வந்ததின் நோக்கம் நிச்சயமாக தனது வசதிகளை மேம்படுத்தி கொள்வதற்காக அல்ல. அவர் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்துதான் இங்கே வந்தார். இப்பொழுது அவர் கீழ்ப்படிந்து விட்டார். அடுத்ததாக என்ன நடக்கிறது பாருங்கள். ஆதியாகமம் 12:7. கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். தேவன் ஆபிரகாமுக்கு 2ஆம் முறையாக தரிசனமான போது இப்பொழுது அவன் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். தாமதத்தின் இடமாகிய ஆரானில் அவர் இருந்த பொழுது தேவன் அவருக்கு தரிசனமாகவே இல்லை. கவனித்தீர்களா? நீங்களும் நானும் வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், வேதாகமும் நம்மை தண்டித்து கண்டிக்கிறது. தேவன் ஏற்கனவே நமக்கு கொடுத்த வெளிச்சத்தின்படி நாம் வாழ்வதில்லை. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயம் நமக்கு தருவார். ஆபிரகாமின் அனுபவத்திலே அவர் புறப்பட்டு சென்ற தனக்கு இருந்த வெளிச்சத்தின்படி தேவனுக்கு கீழ்ப்படிய தொடங்கிய பின்னர் தான் தேவன் மீண்டும் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது தேவன் மீண்டும் தரிசனமாகி ஆபிரகாமோடு பேசுகிறார். தொடர்ந்து வரும் அதிகாரங்களிலே ஆபிரகாமை ஒரு பலிபீடம் கட்டும் மனிதனாக நாம் பார்க்க போகிறோம். அடுத்த வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 12:8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காயும் ஆயி கிழக்காவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கவனித்தீர்களா? ஆபிரகாம் இந்த தேசத்திற்குள் வந்தவுடன் 2 காரியங்களை செய்கிறார். முதலாவது தனது கூடாரத்தை போடுகிறார். அது ஒரு புதிய வீடு வாங்கி அதிலே குடியிருப்பது போல. அவர் கூடாரத்திலே தான் குடியிருந்தார். அதுவே அவர் வாழ்ந்த இடமாய் இருந்தது. அதன் பின் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினார் என்று வாசிக்கிறோம். அது தேவனுக்கு அவர் கொடுத்த சாட்சியாய் இருந்தது. ஆபிராம் சென்ற இடமெல்லாம் தேவனுக்காக ஒரு சாட்சியை விட்டு சென்றார். என் சத்தத்தை கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் ஒரு சாட்சியாக இருப்பதற்காக நம் வீட்டின் முன்னால் துண்டு பிரசுரங்களை வைக்க வேண்டிய அவசியமில்லை. அல்லது நம்முடைய வாகனத்திலே இயேசு ரட்சிக்கிறார் என்ற ஸ்டிக்கரை ஒட்ட வேண்டிய அவசியமில்லை. சிலர் அப்படிப்பட்ட வாசகங்களை தங்கள் வாகனத்திலே ஒட்டி கொண்டும் அரசாங்கத்தின் விதிகளை மீறி நடக்கிறார்கள். அது ஒரு சாட்சி அல்ல. ஆபிரகாம் அமைதியாக தேவனை தொழுது கொண்டார். எனவே சுற்றியிருந்த கானானியர்களும் இவர் தேவனை தொழுது கொள்ளுகிற மனிதன் என்பதை அறிந்து கொண்டார்கள்.
நம்முடைய வீடுகளிலே பாடல்களை பாடி குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது தெருவிலே செல்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்று நம்முடைய வீட்டை கடந்து யாராவது சென்றால் உள்ளே இருந்து வருகிற பாடல் சத்தம் எதுவாக இருக்கிறது? தெருவிலே நம்முடைய உறவுகள் சாட்சியுள்ளதாக இருக்கிறதா? சரி, 9ஆம் வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 12:9. அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். வெப்பமான காலநிலையை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் தெற்கு திசையை நோக்கித்தான் செல்ல வேண்டும். அதுதான் சரியான திசை. எனவே ஆபிராம் தெற்கு நோக்கி நகர்கிறார். அவருக்கு ஒரு இடத்தில் நிலைத்திருக்க முடியாத ஒரு சுபாவம். அவர் ஒரு நாடோடியாக இருந்தார். அருமையானவர்களே, ஆபிராமின் வாழ்க்கையை கற்றுக்கொண்ட நாம் நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது என்பதை சற்றே யோசித்து பார்ப்போம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கான பதில் வரவில்லை என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தொடர்ந்து அவர் நிச்சயமாய் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆபிரகாமை வழிநடத்தின கர்த்தர் உங்களையும் தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆபிரகாம் எந்த நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார்? ஆபிரகாம் எந்த நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார்? ஆப்ஷன் ஏ காரானூர், ஆப்ஷன் பி மொசொப்பத்தாமியா, ஆப்ஷன் சி கானான். மங்கி எரியும் திரியை அணைக்காத தேவன், நெறிந்த நாணலை முறிக்காத தேவன் இந்த நாளின் வேத ஆராய்ச்சி மூலம் உங்களோடு பேசியிருப்பார் என்று நம்புகிறேன். ஆபிரகாமின் விசுவாசம் எத்தனை பெரியது! விக்கிரக ஆராதனை நிறைந்த நாட்களில் ஒருவர் நான் தான் உன் தேவன், நான் சொல்லும் இடத்துக்கு போ என்று சொல்லும்போது எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தால் கிளம்பியிருப்பார். நோவாவின் விசுவாசம் போன்றேதான் இதுவும். அது மட்டுமல்ல, கீழ்ப்படியும் இருதயம். சொன்னவுடன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு விட்டார். நீங்களும் விசுவாசித்து கீழ்ப்படியும் போது உங்கள் மூலம் உங்கள் குடும்பம், உங்கள் ஊர், என் தேசம் கூட ஆசீர்வதிக்கப்படலாம். அப்படி செல்ல நீங்கள் ஆயத்தமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மார்க்கு 5:34.